90.4 அலைவரிசையில் இது கொங்கு சமுதாய வானொலி. கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து கொங்கு சமுதாய வானொலி 90.4 இப்பொழுது உங்களுக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்றோர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி, 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம், பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம், 1000 உண்டெங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். இன்றைய நிகழ்ச்சியில் அனுபவ் நிகழ்ச்சியினுடைய கருத்துக்களை நம்மோடு நேயர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு தங்கவேல். அன்பார்ந்த நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். என்னுடைய பெயர் கல்லாகுளம் மாதேஸ்வரன், கொங்கு சமுதாய வானொலியின் நேயர் மன்ற தலைவர்.
இயற்கை விவசாயத்தை பற்றி நம்மளுடைய வானொலியில் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அதனை பற்றி நானும் சிறிது உரையாற்ற விரும்புகின்றேன். இயற்கை விவசாயம் என்பது நமது பாரம்பரிய விவசாயமாகும். மண் வளம் மற்றும் நஞ்சில்லா உணவு இந்த இரண்டுக்கும் நாம் இயற்கை விவசாயத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டியது இன்றைய காலகட்டத்தின் ஒரு தலையாய கடமையாகும். ஏனென்று சொன்னால் மக்கள் அதிகமாக நோய்வாய்ப்படுவதற்கு நஞ்சில்லா உணவு மிகவும் முக்கியமானது. ஏன்னா நஞ்சில்லா உணவை நாம் உண்டவுடனே நம்மளுடைய உடல் நலம் மனநலம் போன்றவை பாதுகாக்கப்படும். மண் வளத்தை பாதுகாப்பதற்கும் இயற்கை விவசாயமே சிறந்தது. இயற்கை விவசாயத்தை பற்றி இந்த நேரம் நாம் பேச போகும்போது நம்மளுடைய இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு நம்மாழ்வார் ஐயா அவர்களை குறிப்பிடாமல் இருக்க முடியாது. அவர் தன்னுடைய வாழ்நாளையே இயற்கை விவசாயத்திற்காகவும் இயற்கை வேளாண் மக்களுக்காகவும் நல்ல பல கருத்துக்களை விட்டு சென்றிருக்கிறார். தன்னுடைய உழைப்பினால் நமக்கு நிறைய விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றுவது நமது தலையாய கடமையாகும். அவருடைய கூட்டத்தில் கூட நான் ஒரு சில முறை கலந்திருக்கிறேன். அவருடைய கருத்துக்கள் மிகவும் ஆழமானவை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவருடைய தொடர்பு எனக்கு இருந்தது. அதன் மூலமாக நிறைய கற்றுக்கொண்டேன். இயற்கை வேளாண்மையில் மண் வளம் பாதுகாப்பு மிக முக்கியமான ஒன்று. பூச்சிக்கொல்லி ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை இடுபொருட்களை கொண்டு சாணம், கோமியம், இலைதழைகள், மண் மூடாக்கு போடுதல் போன்றவற்றை பயன்படுத்தும் போது இயற்கை விவசாயத்தில் நமக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஏனென்றால் இடுபொருட்களை நாம் வெளியிலிருந்து வாங்கி கொண்டு வந்து நிலத்தில் போட்டு மண்ணை பார்த்தீங்கன்னா மலடாக்கிறோம். யூரியா போன்ற ரசாயன உரங்களை அதிகம் பயன்படுத்தும் போது மண் மலடாகிறது. இயற்கை வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா மண் வளம் காக்கப்படுகிறது. அதில் உள்ள நுண்ணுயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது. அதனால் மண் வளத்தை பாதுகாப்பது தான் மிகச்சிறந்த வழி. இயற்கை விவசாயத்தில் மண் வளத்தை பாதுகாப்பதனால் அதனுடைய பயிர் நன்றாக வளர்கிறது. இயற்கையான நுண்ணுயிர்கள் மூலம் நுண்ணுயிர்கள் மண்ணில் பெருக்கமடைவதால் இயற்கை வேளாண்மையில் நமக்கு நஞ்சில்லா உணவு கிடைக்கப்படுகிறது. சிறந்த தானியங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. பழங்கள், காய்கறிகள் போன்றவை உற்பத்தி செய்து அதை நாம் சாப்பிடும் பொழுது உடம்புக்கும் மிகவும் நல்லதாக இருக்கின்றது. ஆகவே இயற்கை விவசாயத்தை பேணி காப்பது மிகவும் அவசியமானதாகும். இடுபொருட்கள் செலவு மிகவும் குறைவாக இருக்கும் இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவு. ஏனென்றால் நமக்கு தேவையான பொருட்களை நாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் இருக்குது, அதுக்கு ஒரு வாழை இருக்குது, இல்லை ஒரு காய்கறி செடி பயிரிட்டுருக்குறோம், அதுக்கு பூச்சிக்கொல்லி இருக்குதுன்னா நாமளே பூச்சிக்கொல்லி நம்ம தோட்டத்தை சுற்றியுள்ள வேலியிலேயே பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி தேவையான செடி கொடிகள் கிடைக்கிறது. அதில் மிகவும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆடுதினா பாலை, எருக்கு, வேம்பு போன்றவற்றை பயன்படுத்தி நாமளே பூச்சிக்கொல்லி தயாரிக்கலாம். ஒரு 5 வகையான ஆடுதின தலைகள், ஆடு மாடு சாப்பிடாத தலைகள் பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை உள்ளதாக இருக்குது. அதுகளை நாம் ஒரு 5 தலைகளை மாட்டு கோமியத்தில் ஒரு 4-5 நாள் ஊற வைத்து அதை பதப்படுத்தி 1 லிட்டர் தண்ணீருக்கு ஒரு 50 மில்லி அது 100 மில்லி கலந்து நாம் பயிர்களுக்கு தெளித்தோம்னா இயற்கையாகவே பூச்சிகள் காணாமல் போயிடும். நன்மை செய்யும் பூச்சிகள் அழியாது, தீமை செய்யும் பூச்சிகள் விரட்டப்படும் அல்லது அழிக்கப்படும். அப்போ நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகரிக்கும் போது தீமை செய்யலுடைய பூச்சிகள் குறைவாக இருக்கும். நன்மை செய்யும் பூச்சிகள் தீமை செய்யும் பூச்சிகளை அழித்து நமது விவசாயத்தை பாதுகாத்து நம்மளது வளத்தையும் பாதுகாக்கிறது. எனவே நாம் அந்த வழிமுறையை பயன்படுத்தும் போது நம்மளுடைய வேளாண்மையில் இடுபொருள் செலவு குறைகிறது. வெளியில் போய் இப்போ ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கிட்டு வந்து அடிச்சிங்கன்னா நம்ம உடல் நலருக்கும் கேடு, மண்ணுக்கு கெடுதல், பயிருக்கும் கெடுதல். இதனால் பின் பக்க விளைவுகள் நம்ம உடம்பில் ஏற்படுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுகரு, பிரஷரு, இப்படி சர்க்கரை நோய், இது மாதிரி நோய்கள் அதிகரித்து காணப்படுகிறது. எல்லா மருத்துவமனைகளிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. காரணமே நம்மளுடைய நஞ்சான உணவு முறையினால்தான் இவ்வளவு பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நம் நஞ்சில்லா உணவுக்கு மாறும் பொழுது பார்த்திங்கன்னா இதில் பெருமளவு நாம் குறைக்க முடியும். விவசாயிகளுக்கும் பார்த்திங்கன்னா லாபம் அதிகமாக கிட்டும். அதனால் இயற்கை இடுபொருட்களை நாம் முடிந்தளவு நாமளே தயாரித்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பசுந்தாள் உரங்களை பயன்படுத்த வேண்டும். உழவு முறையை மிகவும் குறைக்க வேண்டும். மானாவாரியில் உழவு செய்யலாம், ஆனால் தண்ணியற்ற பயிர்களுக்கு உழவு முறைகளை குறைக்க வேண்டும். முக்கியமாக பார்த்திங்கன்னா தென்னை போன்ற மரப்பயிர்களுக்கு உழவு முறைகளை மிகவும் குறைக்க வேண்டும். வருடம் 1 உழவு இல்லது 2 உழவு மட்டுமே போதும். அது உழவு தேவைப்படாது. அங்கே இருக்கிற பசுந்தாள்களை அங்கேயே மூடாக்காக பயன்படுத்தி வேரிலிருந்து ஒரு 3 அடி தண்ணீர் கட்ட சொல்கிறாரு. நம்மாழ்வார் ஐயா அப்படித்தான் குறிப்பிடுவார்.
நிறைய அறிஞர்கள் அதை பற்றி குறிப்பிடுறாங்க. இப்போ சுந்தரராமன் ஐயான்ட்டு ஒரு சத்தியில் இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் கூட பயிற்சிக்கு போயிருக்கிறேன். அவர் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய தோட்டத்தில் நான் நேரடியாக கண்காணிப்பில் ஈடுபட்ட பொழுது இந்த மாதிரி தென்னை விவசாயம் பண்ணுறாரு. தென்னை விவசாயம்லாம் தென்னையிலிருந்து ஒரு 3 அடி 4 அடி தள்ளி அதனுடைய சத்துக்களை எடுத்துக்கூடிய வேர் இருக்குது. அங்கே தான் நாம் தண்ணி பாய்ச்சணும். அந்த இடத்துல தான் நாம் அதுக்கு குப்பைகள் போடலாம், மண்புழு போடலாம், ஆட்டெரு மாட்டெரு போன்ற இடும்போது அது நல்ல இடுபொருட்களை எடுத்துக்கொண்டு நன்றாக வளர்ந்து நிறைய காய்கள் கொடுக்கிறது. நான் நேரடியாகவே அவருடைய பண்ணையத்தில் பார்த்தேன். அதை நானும் கடைப்பிடித்து சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறேன். ஓரளவுக்கு அது ஒரு நல்ல முறையாக இருக்கிறது. அது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது இயற்கை விவசாயத்தில் நிறைய லாபம் எடுக்கலாம். விவசாயிகளுக்கும் லாபம், மக்களுக்கும் லாபமாக இருக்கும். அப்புறம் நீர்வளம் பாதுகாக்கப்படுகிறது. நீர் இயற்கை விவசாயத்தை பயன்படுத்தும் பொழுது நீர்வளம் மிகவும் நமக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. அதிகமான நீர்வளம் தேவைப்படாது. மண்வளம் இருக்கும் பொழுது நீர் ஆவியாகுதல் தடுக்கப்படுகிறது. மூடாக்கு பயன்படுத்தும் பொழுது நீர் ஆவியாகுதல் தடுக்கப்படுத்தும் பொழுது நமக்கு நீர் பிரச்சனை குறைவாக நீர் குறைவாக இருந்தாவே நம்மளுடைய வேளாண்மைக்கு போதுமானதாக இருக்கிறது. விளைபொருட்களினுடைய விலை அதிகரிக்கிறத நாம் குறைக்கலாம். ஏன்னா உற்பத்தி செலவு குறைக்கும் போது விவசாயிகளுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். அதனால் மக்களுக்கு நாம் ஒரு சரியான விலையில் கொடுக்கும்பொழுது மக்களுக்கும் லாபமாக இருக்குது, விவசாயிகளுக்கும் லாபமாக இருக்குது. அதை பயன்படுத்தலாம். பூச்சி விரட்டி, அமித கரைசல், பஞ்சகாவியா, மோர் கரைசல், மீன் அமிலம் போன்ற இயற்கை இடுபொருட்களை தயாரித்து பயன்படுத்தும் பொழுது ரசாயன இடுபொருட்களினுடைய செலவு நமக்கு குறைகிறது. இதனால் நமக்கு ஓரளவுக்கு செலவு குறையிறனாலேயே வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகள் போன்ற எந்த இதையுமே விளைவிப்பாமல் இருப்பது நமக்கு மிகவும் நல்லது. நம்மளுடைய நாட்டு காய்கறிகள், விதையுள்ள பழங்கள் போன்றவற்றையும் பயன்படுத்தணும். நாம் வாங்கி சாப்பிட்றது அப்படித்தான் இருக்கணும். விளைவிக்கிறது அப்படி இருந்தோம்னா நம்மளுடைய உடல் நலனுக்கு நல்லது. மரபணு மாற்றம் செய்யப்பட்டதில்லை. அந்த நாட்டு காய்கறியினுடைய விதைகளினுடைய தன்மைகள் இருக்காது. அது மரபணு மாற்றம் செய்யப்பட்டால் உடலில் நம்மளுடைய மரபணுவிலும் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன, நிரூபிக்கப்பட்டும் உள்ளன. எனவே நாம் நாட்டு விதைகள், நாட்டு காய்கறிகள், நாட்டு ரகங்கள் போன்ற இதங்களை பயன்படுத்தி நாம் விவசாயத்தையும் செய்யணும். நாம் வாங்கி சாப்பிட்றது அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல்நலம் மனநலமும் மிகவும் நன்றாக பாதுகாக்கப்படும். இன்னும் இயற்கை விவசாயங்கிறது ஒரு கடல் போன்றது. இன்னும் தேட தேட நிறைய முத்துக்கள் நிறைய இருக்கின்றன. அன்பார்ந்த நேயர்கள் மற்றும் நிலையத்தார் அனைவருக்கும் கொங்கு சமுதாய வானொலியின் நேயர் மன்ற தலைவர் என்ற முறையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கல்லாகுளம் மாதேஸ்வரன். நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இயற்கை செழிக்கட்டும், மனித வாழ்வு சிறக்கட்டும், தமிழர் பண்பாடு உயரட்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நாம் நிலத்தை மேம்படுத்திட்டோம். பயிர் செய்கிறது இயற்கையாகவும் பாரம்பரிய விதைகளை கொண்டும் மரபணு இல்லாத விதைகளை கொண்டும் பயிர் செஞ்சிடறோம். இதை எப்படி நாம் நல்லா மார்க்கெட் பண்ணி நல்லா வருமானம் பண்ணுறது? பொதுவாகவே விவசாயத்தில் நட்டம் ஒரு கட்டுப்படியான விலை கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற கருத்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதலாவது, விவசாயிகள் உற்பத்தி பண்ண பொருளுக்கு உண்மையிலே நல்ல விலை கிடைப்பதில்லை. காரணம், அந்தந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி விளைச்சல் அதிகமான விலை குறையுது. இது வியாபாரிகள் அவங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாங்க. விவசாயிகளுடைய போய் விலையை குறைச்சி கேட்டு அவங்களுடைய காலக்கட்டாயம், அவங்கள தேவை காலக்கட்டாயம் இன்றைக்கி கடன் வாங்கியிருக்காங்க. வீட்டில் ஒரு கல்யாண நிகழ்ச்சி வந்துருச்சு, பணம் தேவைப்படுது. அந்த இதை வீக்னஸ் பயன்படுத்தி வியாபாரிகள் பயன்படுத்தி நம்ம குறைஞ்ச விலை கேட்டு அவங்ககிட்ட பண்ணிக்கிறாங்க. இதனால தான் நம்மளுக்கு விவசாயிக்கு நல்ல விலை கிடைப்பதில்லை. ஏன்னா அவங்க பல ஆட்களை கொண்டு செய்யும்போது பல கடன்களுக்கு ஆளாயிடுறாங்க. இதுக்கு என்ன வழிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம கவர்மெண்ட்டு, அரசாங்கம் ஒரு அடிப்படை விலை நிர்ணயம் பண்ணணும். இப்போ அதைத்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். விவசாய சங்கத்து மூலமாக அதைத்தான் நாம் கேட்டுக்கிறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை நிர்ணயம் பண்ணணும். ஸ்டாண்டர்டான விலை நிர்ணயம் பண்ணிட்டா அதுலேருந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், இப்போ கவர்மெண்ட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை, அது கிலோவுக்கு 20 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பண்ணங்காட்டித்தான் நம்ம அந்த விவசாய கடன்களை கொண்டு போட்டு கவர்மெண்ட் பர்ச்சேஸுக்கு போட்டு ஒரு நல்ல விலை கிடைக்கிது. இதை வச்சு வியாபாரிகளை அடித்து இப்போ விலை குறைவே வாங்க முடியறதில்ல. இந்த ரேட்டுக்கு மேலே தான் அவங்க கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. இது மாதிரி எல்லா விவசாய விளைபொருட்களும் கவர்மெண்ட் ஒரு அடிப்படையான விலையை நிர்ணயம் பண்ணணும். நிர்ணயம் பண்ணிட்டுனா நம்ம உற்பத்தி செலவு,
அடிப்படை முற்றுவலி செலவு எல்லாம் வச்சு நம்மளுக்கு ஒரு அடிப்படையான விலை நிர்ணயம் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு நட்டம்ங்கிற பேச்சுக்கே வராது. குறைந்தபட்சம் அசலாவது ஆகும். அதை ஒரு விவசாயி கொஞ்சம் தாக்கு பிடிக்கிற விவசாயம் இருந்தால் இருப்பு வச்சு நல்ல விலை வரும்போது விற்கலாம். அதனால் அந்த அடிப்படை விலை நிர்ணயம் பண்ணும்போது எந்த விவசாயிக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட சந்தர்ப்பமே இல்லை. அதனால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழி கவர்மெண்ட் முடிவெடுத்து இது விலை நிர்ணயம் பண்ண எல்லா பொருளுக்குமே, காய்கறியாகட்டும் எதுக்குமே விலை நிர்ணயம் பண்ணிட்டான். அந்த அடிப்படை விலையிலிருந்து விவசாயி அவனுடைய இதுக்கு தகுந்த மாதிரி விற்றுக்குவான். அவனுடைய பொருளுக்கு தகுந்த மாதிரி விலை கிடைக்கும். வெள்ளோடு வாழைப்பழையா ஓகே சுப்பிரமணி பேசுகிறேங்க. இந்த கொங்கு எப்பம்ல பெருஞ்சலங்கை ஆட்டம்ங்கிற நிகழ்ச்சி ஒளிபரப்பு பண்ணாங்க. நானும் கேட்டேங்க, நல்லா இருந்தது, மிக சிறப்பாக இருந்தது. அதனுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா, என்னுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம கொங்கு மண்டலத்துமான ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் ரொம்ப சிறப்பாக ஆடுவாங்க. நம்ம கோயிலில் விசேஷ திருவிழாக்களில் சிறப்பாக ஆடுவாங்க. அந்த கோயில் பெருஞ்சலங்கை ஆட்டம் பார்த்தீங்கன்னா மாகாளியம்மன் கோவில் கம்பம் நட்டு ஆடப்படும் ஆட்டம்ங்க. அந்த ஆட்டம், அந்த பெருஞ்சலங்கை ஆட்டத்தை மணி பார்த்தீங்கன்னா பெருஞ்சலங்கையில் காலை 25 மணிலேருந்து 30 மணி வரைக்கும் வைக்கலாம். அதில் 30 மணி வச்சிங்கன்னா ஒரு 5 கிலோ ஒரு 6 கிலோனுடைய வெயிட் சேரும். அப்போ உங்களுக்கு அதை கட்டி ஆடும்போது நம்ம பெருஞ்சலங்கை ஆட்டம் பாரம்பரிய மிக்கம். நம்ம கோயில் திருவிழா ஒரு விசேஷத்துக்கு ஒரு பாரம்பரியமான ஒரு சலங்கை ஆட்டம் தாங்க பெருஞ்சலங்கை ஆட்டம்னு சொல்லுவாங்க. அது இப்போ கொஞ்ச நாளாக குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. அதை இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டியதுக்கு நம்ம இளைய தலைமுறைகள் இப்போது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறு மைனர் செட்டு சிறு இதுகள்லாம் கூட இப்போ கட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இப்போது வளர்ந்து கொண்டே வருகிறது. பெருஞ்சலங்கை அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த சலங்கையினுடைய ஒரு இது அதனுடைய மணி திருப்பூர் சைடு தான் நல்லா ஒரு டெவலப்பாக இருக்குதுங்க. அந்த மணி செய்கிற இடம் திருப்பூரில் சலங்கை செய்கிறாங்க. அதை வாங்கிட்டு வாறு பிடிச்சி அதை கட்டி ஒரு இது திருவிழாவில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஒரு 10 பேர் சலங்கை கட்டி ஆடும்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய மணி அவங்க ஒரு சாம்பு மூட்டை அடிக்குமோ அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். நீங்கள் பல ரூபாய் போட்டு நிகழ்ச்சி நடத்துனீங்கனாலுமே, ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துனீங்கனாலுமே அதை நம்ம ஊர் செட்டு நம்ம ஊர் பசங்க அந்த பெருஞ்சலங்கை கட்டி ஆடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். உட்காந்து பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அவங்க அடிக்கிற சாம்பு மூட்டை அடிக்கிற போது நம்ம பசங்க ஆடும்போது அந்த சலங்கைக்கும் அடிக்கும் ஒன்று சேர்த்து ஆடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனுடைய சலங்கினுடைய இதை பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு 150 கிராம் 200 கிராம் வெயிட் வரும். அதனுடைய வெயிட்டை வச்சு அந்த சலங்கை காலனுடைய அந்த அடிக்கு காலையும் நிறுத்தி அந்த சலங்கை நிறுத்தி ஆடுறப்பாங்க பாருங்க. அது நீங்கள் பழகணுங்கிறதுல ட்ரைனிங்கும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு அதை கட்டி ஆடும்போது அவங்க அடிக்கும்போது ஆட்டத்துக்கும் அதை ஆட்டோமேட்டிக்கு சேர்ந்துடும். அதனால அந்த பெருஞ்சலங்கைங்கிறது இது வரைக்கும் நம்மளுக்கு அழியாத சொத்தாக கொண்டுட்டு சேர்த்த வேண்டியது நம்மளுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தது. நம்ம அழியாமல் கொண்டு சேர்த்தணும். அது இளைய தலைமுறைகள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே நமக்கு அதிகப்படுத்த வேண்டியது இருக்குது. அதனால பெருஞ்சலங்கை ஆட்டம் அப்படிங்கிறத ஒரு இன்னமும் ஒரு நல்ல இதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது ஆன்றோர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ்.
இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது கொங்கு சமுதாய வானொலியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவ நிகழ்ச்சியினுடைய கருத்துக்களை நேயர்கள் இதுவரை வழங்கிய தொகுப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு தங்கவேல்.